வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்பிளி ஜியா. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இப்போ நீங்கள் உம்ரா வீடியோ தான் பார்த்துட்ருக்கீங்க. இதில் நம்ம மெக்காவிலிருந்து மதினாக்கு வந்துட்டோம். இன்றைக்கி இரவு இஷா தொழுதுட்டு பள்ளியிலேருந்து அல் நபபிங்கிற பள்ளியில் நம்ம தொழுதுட்டு வந்தோம். இப்போ நம்ம இருக்க இடம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு மினி ஃபுட் கோர்ட் இருக்குது. இந்த ஃபுட் கோர்ட்டில் நம்ம சாப்பிட்டுட்டு போய் நைட்டு படுத்தாச்சு. இப்போ நம்ம வந்திருக்க டைம் பார்த்திங்கன்னா அசர் தொழுகைக்காக வந்திருக்கோம். ஸோ நம்ம அசர் தொழுதுட்டு மக்ரிப் தொழுதுட்டு அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சலாம் சொல்கிறதுக்காக இந்த அல் நபபிக்கு வந்திருக்கோம். இந்த காட்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பதிவு பண்ணுறதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். மக்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கான மக்கள் மெக்காவுக்கும் மதீனாவுக்கும் வராங்க. இதில் இந்த மதீனா பார்த்திங்கன்னு வச்சுக்க ரொம்ப சுத்தமாகவும் சுகாதாரமும் ரொம்ப நீட்டாக அழகாக க்ளீனாக அழகாக வச்சுருக்காங்க. இங்கே இருக்க குடைகள் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். காலையில் சூரிய ஒளி வந்த உடனே இந்த குடை விரிஞ்சிடுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு மக்ரிப் டைமில் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடுது. இது ஒரு நல்ல ஒரு அமைதியான நகரமாக இது காட்சியளிக்கிறது இந்த மதீனா. இந்த மதீனாவுக்கு கீழே பாருங்கள், இந்த குடைக்கு கீழே ஸோ எவ்வளோ அழகான ஒரு டிசைனோட கிட்டத்தட்ட இது ஒரு 40 அடி கிட்ட இது ஸ்கொயரை அந்த வெயில் படாமல் தடுக்குதுங்க. அது அழகான ஒரு நெல் குடை. இந்த மாதிரி ஒரு குடையை நான் உலகத்தில் எங்கேயும் பார்த்ததில்லை, இந்த இடத்துல தான். ஏன்னா மக்காவை விட மதீனா கொஞ்சம் சற்று வெப்பம் நிறைந்த இடம்தான் அது. ஸோ அதனால் இந்த மாதிரியான ஒரு செட்டப் பள்ளி நிர்வாகம் பண்ணியிருக்காங்க. இது பார்க்குறதுக்கே இந்த இடத்துக்கு வர்றதுக்கே எல்லாருமே ஒரு கொடுத்து வச்சுருக்கணும், ஒரு நியத்து இருக்கணும் எல்லாருக்குமே. மாஷா அல்லாஹ், எவ்வளோ பெரிய பள்ளி பாருங்கள், எவ்வளோ மக்கள் கூட்டம் அலையாக வந்துட்டுருக்கு. அந்த மக்கள் எல்லாரோட ஒரு நியத்து, ஒரு நேர்மையான குணம், நல்ல குணத்தோடு தான் எல்லாம் உள்ளே வந்துட்டுருக்காங்க. அவங்களோட கடமையை ஆற்ற வேண்டும்ன்ற ஒரு கட்டுப்பாட்டில். கிட்டத்தட்ட நம்ம பள்ளிக்கு அருகாமையில் உள்ளே வந்துட்டோம். இப்போ நம்ம உள்ளே என்ட்ராகிறதாங்க புதுப்பள்ளி. முன்னாடி லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த சைடில் பழைய பள்ளி இருக்குது. இப்போ நம்ம உள்ளே போகிறது பார்த்திங்கன்னா புதுப்பள்ளி. எவ்வளோ ஒரு ரம்மியமான ஒரு காட்சி பாருங்கள். ஒரு யூனிக்கான டிசைன், ஒரே மாதிரி எல்லாருக்கும் பொதுவான ஒரு பள்ளி, எல்லோரும் ஈக்குவல் சமம்ங்கிற ஒரு கட்டுப்பாட்டோடு தான் இது உள்ளே வராங்க எல்லாருமே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த வீடு தான் இந்த மதீனாவாக காட்சி அளிக்கிறது. இந்த பள்ளியோட அல் நபபின்னு சொல்லுவாங்க மதீனாவை. ஜம்சம் தண்ணி குடிக்கலாமா? காட்டுறோம். அப்படி சொன்னாங்களே, அங்கே 2 தொழுந்துட்டு அப்படியே வெளியே போய் கேட் நம்பர் 1 போனால் பார்க்கலாம்.
இந்த ரைட் சைடில் இருக்க பள்ளி தாங்க பழைய பள்ளி. இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகளாலமாக இந்த பள்ளியில் தான் எல்லோரும் தொழுதுட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் தான் முன்னாடி நம்ம பார்த்தது புது பள்ளி. இப்போ நம்ம பழைய பள்ளியில் தான் தொழுவிலான்னு உள்ளே போயிட்டுருக்கோம். இந்த பள்ளியிலையும் ஏராளமான ஆயிரக்கணக்கான மக்கள் தொழுகிறாங்க. தொழுகிறதுக்காக எல்லாரும் அமர்ந்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தொழுதுட்டு நம்ம இங்கேருந்து வெளியே போகலாம். இந்த மதீனாவுடைய பள்ளியை இந்த அழகை காமிக்கணும்னு தாங்க இந்த வீடியோ போட்டிருக்கோம். எல்லாரும் வந்து சுன்னத் தொழுதுட்டு எல்லாரும் அமைஞ்சு உட்காந்துருக்காங்க. நம்ம இப்போ தொழுதுட்டு வெளியே வந்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய ஃபேன்லேருந்து அந்த ஏர் வித் வாட்டரோட வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருக்குது. அந்த இடத்துல நிற்கும் போதே ஒரு மனசுக்கு குதூகலமாக இருக்குது. பயங்கர கூலிங்காகவும் இருக்குது. மக்கள் எல்லாம் தொழுதுட்டு ஒரு சிறப்பான ஒரு அட்மாஸ்பியரை நோக்கி போகிறாங்க. இதனுடைய ஒரு ஃபீலை வந்து நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே அதை அனுபவிக்கணும். கண்டிப்பாக நீங்களும் உங்களால் முடிஞ்சால் ஒரு உம்ரா செய்யுங்க. மதீனாக்கு வாங்க. பாருங்கள் எத்தனை லட்சம் மக்கள் அவங்க அதனுடைய கடமைகளை நிறைவேற்றிட்டு சந்தோஷமாக போயிட்டுருக்காங்க. பார்க்குறதுக்கே வந்து மனதுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. நிச்சயமாக எல்லோரும் நியத்து வைங்க, கண்டிப்பாக நடக்கும். அதற்கான ஒரு வீடியோ தாங்க இது. ஒவ்வொரு நேரத்துலையும் இந்த ஈவினிங் டைமில் தொழுதுட்டு எல்லாருமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சலாம் சொல்கிறதுக்காக எல்லாம் போயிட்டுருக்காங்க. அந்த போயிட்டுருக்கக்கூடிய காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு சிறப்பான அந்த மனாரா மதீனாவோட இதை பார்க்குறதுக்கே ஒரு கண்கொள்ளா காட்சி. எல்லாம் இந்த வழியாக தான் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சலாம் சொல்கிறதுக்காக எல்லாம் போயிட்டுருக்காங்க. அதனுடைய காட்சி தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இதனுடைய வீடியோ தொடர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சலாம் சொல்கிற அந்த வீடியோ வந்து அடுத்த வீடியோ கண்டிப்பாக வரும். ஸோ அதை நீங்கள் மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.